தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக உள்ளதாக அப்போலோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து அண்மை செய்தியாக நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக உள்ளதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக உள்ளதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக உள்ளதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன? நடிகர் ரஜினிகாந்த் நேற்றைய தினம் திடீரென மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில அவருக்கு அடிவயிற்றின் கீழ்ப்பகுதியில ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, அந்த வீக்கம் தான் அதற்கு காரணம் என்று தொடர்ந்து பல்வேறு செய்திகள் வெளிவந்திருந்த நிலையில அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக நடிகர் ரஜினிகாந்தினுடைய இந்த மருத்துவ அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் முதலில் அவருடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அவருடைய நலம் விரும்பிகளுக்கும் தெரிவித்திருப்பது, நடிகர் ரஜினிகாந்த் நலமுடன் இருக்கிறார் என்ற ஒரு விவரத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ரஜினிகாந்த் நேற்றைய தினம்தான் இந்த அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்றும் அவருக்கு இருதயத்தின் அருகே இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் ஒரு சிறிய அளவிலான வீக்கம் இருந்தது, மருத்துவ முறைப்படி ஓர்ஸ்டா என்று சொல்லக்கூடிய வகையிலான அந்த இரத்த நாளங்களில் சிறிய அளவிலான வீக்கம் இருந்தது, அதற்கு சிகிச்சை பெறுவதற்காகவே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு அறுவை சிகிச்சை இல்லாத முறையில ஒரு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறிப்பாக ஒரு எண்டோவாஸ்குலர் ரிப்பேர் என்று கூறக்கூடிய அந்த சிகிச்சை முறையை பயன்படுத்தி அவருக்கு இருந்த வீக்கம் தற்போது சரி செய்யப்பட்டிருக்கிறது என்பதனை அப்போலோ நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இந்த அதிகாரப்பூர்வ மருத்துவ அறிக்கையின் மூலமாக அவருக்கு சிகிச்சை பார்த்த சீனியர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், நாம் ஏற்கனவே தெரிவித்தது போல இருதவியல் நிபுணர்லேயே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிபுணராக இருக்கிறார். எனவே சாய் சதீஷ் தான் இந்த சிகிச்சை முறையை மேற்கொண்டிருக்கிறார். அவர்டா என்று சொல்லக்கூடிய அந்த சிகிச்சை முறையை, அந்த வீக்கத்தை குறைப்பதற்கான அந்த சிகிச்சை முறை அவருக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தற்போது அவர் நலமுடன் இருக்கிறார். எனவே அவருடைய நலம் விரும்பிகள் எதை கண்டும் அச்சமடைய வேண்டாம் என்பதை மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 2 நாட்களுக்குள் ரஜினிகாந்த் வீடு திரும்புவார் என்ற ஒரு விவரத்தையும் இந்த அப்போலோ மருத்துவமனை தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறது. எனவே அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்பது திடீரென ஏற்பட்டது அல்ல, இது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறைதான் என்பதை அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. நேற்று தினம் ரஜினிகாந்த் திடீரென ஒரு அவசர நிலை காரணமாகவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்பன போன்ற பல்வேறு செய்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில இந்த சிகிச்சை மேற்கொள்வதற்காக நீண்ட நாட்களாக திட்டமிடப்பட்டிருந்ததும், எனவே தற்போது அவர் கூலி படத்தினுடைய படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு சென்னை வந்திருக்கக்கூடிய நிலையில நேற்றைய தினம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் திட்டமிட்டபடிதான் அனுமதிக்கப்பட்டார். எனவே அவருக்கு இந்த சிகிச்சை முறை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது நாங்கள் முன்பே தெரிவித்திருக்கிறோம் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களை எல்லாம் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. எனவே தற்போது இந்த சிகிச்சை முறைகள் அறுவை சிகிச்சை முறை இல்லாத சிகிச்சை முறையிலேயே அவரது உடல்நிலை தற்போது சீராக இருக்கிறது. அடுத்த 2 நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என்ற ஒரு விவரத்தை மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக தற்போது வெளியிட்டிருக்கின்றது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.